ஓம் சாந்தி. மே 9, 2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒருவரது பெயரிலும் ரூபத்திலும் சிக்கிக் கொண்டிருப்பதே மிகவும் கடுமையான நோயாகும். அகநோக்குடையவராகி இந்நோயை சோதித்து பார்த்து அதிலிருந்து விடுபட்டிருங்கள். கேள்வி: பெயரும் ரூபமும் என்ற நோயை முடித்து விடுவதற்கான வழி என்ன? இந்த நோயினால் எத்தகைய இழப்பு ஏற்படுகிறது? பதில்: பெயரும் ரூபமும் என்ற நோயை முடித்து விடுவதற்கு ஒரே ஒரு தந்தை மீது உண்மையான அன்பை கொண்டிருங்கள். நினைவு செய்யும் நேரத்தில் உங்களது புத்தி ஷரீரதாரிகளிடம் அலைப்பாயுமாயின் தந்தையிடம் அதனை பற்றி நேர்மையாக கூறிவிடுங்கள். தந்தையிடம் அதை பற்றி கூறுவதால் அவர் உங்களை மன்னித்து விடுவார். சத்திர சிகிச்சை நிபுணரிடம் உங்களது நோயை மறைக்காதீர்கள். நீங்கள் பாபாவிடம் இதனை கூறும் பொழுது எச்சரிக்கப்படுவீர்கள். உங்களது புத்தி ஒருவரது பெயரிலும் ரூபத்திலும் தொங்கிக் கொண்டிருக்குமாயின் உங்களால் அதை தந்தையுடன் இணைக்க முடியாது. அத்தகைய ஆத்மாக்கள் சேவை செய்வதற்கு பதிலாக அவர் சேவையை செய்கின்றனர். அவர்கள் தந்தையை அவமதிக்கின்றனர். அவ்வாறாக தந்தையை அவமதிப்பவர்கள் கடும் தண்டனையை பெறுகின்றனர். ஓம் சாந்தி. நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற உள்ளீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனிடமிருந்து ஆஸ்தியை பெற முடியாது. சகோதரனாயினும் அல்லது சகோதரியாயினும் எவருக்குமே எவரது ஸ்திதியும் தெரியாது. பாப்தாதா அனைத்து செய்திகளையும் பெறுகின்றார். இது நடைமுறை ரீதியில் உள்ளது. நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்கள் என்பதையும் எந்த அளவிற்கு ஒருவரது பெயரிலோ அல்லது ரூபத்திலோ அகப்பட்டு இருக்கின்றீர்கள் என்பதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். இந்த ஆத்மாவாகிய எனது மனோபாவம் எங்கே ஈர்க்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தான் ஓர் ஆத்மா என தன்னை கருத வேண்டும் என்பது தெரியும். எனது மனோபாவம் சிவ பாபாவை நோக்கி உள்ளதா அல்லது வேறு எவரதும் பெயர் அல்லது ரூபத்தை நோக்கி உள்ளதா? இயன்றவரை உங்களை ஆத்மாக்கள் என கருதி ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்வதுடன் மற்ற அனைவரையும் தொடர்ந்தும் மறந்துவிடுங்கள். உங்கள் இதயத்திடம் கேளுங்கள், எனது இதயம் தந்தையை தவிர வேறு எங்கேனும் செல்கிறதா? எனது புத்தி வியாபாரம், இல்லற விஷயங்கள் போன்றவற்றில் அல்லது நண்பர்கள், உறவினர்கள் மீது திசை திரும்புகின்றதா? நீங்கள் அகநோக்குடையவராகி உங்களில் இதனை சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். இங்கு எவராவது ஒருவர் உங்கள் முன்னிலையில் யோகத்தில் அமர்ந்திருந்தால் அவரும் சிவ பாபாவின் நினைவிலேயே அமர்ந்திருக்கின்றார். அவர் தனது குழந்தைகளை நினைவு செய்வதாக இருக்கக்கூடாது. நீங்கள் சிவ பாபாவை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் சிவ பாபாவின் நினைவிலேயே இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். ஒருவர் அமர்ந்திருக்கும் பொழுது அவரது கண்கள் திறந்திருந்தாலும் மூடியிருந்தாலும் அது புத்தியால் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். நீங்கள் உங்களது இதயத்திடம் கேட்க வேண்டும், பாபா எனக்கு விளங்கப்படுத்துவது என்ன? நாங்கள் ஒரே ஒருவரையே நினைவு செய்ய வேண்டும். இங்கு அமர்ந்திருப்பவரும் சிவ பாபாவின் நினைவிலேயே அமர்ந்திருக்கின்றார். அவர் உங்களை பார்க்க மாட்டார், ஏனெனில் அவர் எவரது ஸ்திதியையும் அறிய மாட்டார். பாபா ஒவ்வொருவரது செய்தியையும் பெறுகின்றார். சிறந்த குழந்தைகள் யார் என்பதையும் யாருடைய ரேகை தெளிவாக உள்ளது என்பதையும் அவர் அறிவார். உங்களது புத்தியின் யோகம் வேறு எங்கும் செல்ல முடியாது. அத்தகையவர்களும் இருக்கிறார்கள். சிலரது புத்தியின் யோகம் ஈர்க்கப்பட்டாலும் அவர்கள் முரளியை கேட்கும் பொழுது தாங்களாகவே மாறிவிடுகிறார்கள். அது தங்களது தவறு என்பதையும் தங்களது பார்வையும் மனோபாவமும் உண்மையில் தவறானவையாக இருந்ததையும்
அவை இப்பொழுது சரியாக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். நீங்கள் தவறான எந்த ஒரு மனோபாவத்தையும் கைவிட வேண்டும். தந்தை இதனை விளங்கப்படுத்துகின்றார். ஒரு சகோதரனால் மற்றொரு சகோதரனுக்கு இதனை கூற முடியாது. ஒவ்வொருவரதும் பார்வையும் மனோபாவமும் எவ்வாறு இருக்கின்றன என்பதனை தந்தை மாத்திரமே பார்க்கின்றார். நீங்கள் அனைவரும் உங்களது இதயத்தின் நிலைமையை தந்தையிடம் கூறுகின்றீர்கள். நீங்கள் சிவ பாபாவுடன் எதையாவது பகிர்ந்து கொள்ளும் பொழுது தாதாவும் புரிந்து கொள்கின்றார். ஒவ்வொருவரும் கூறுவதை கேட்பதாலும் அவர்களை பார்ப்பதாலும் அவர் புரிந்து கொள்கின்றார். அவரை எதையாவது செவிமடுக்கும் வரை ஒருவர் என்ன செய்கின்றார் என்பதை அவரால் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? அவர்களது செயற்பாடுகளிலிருந்தும் அவர்கள் செய்யும் சேவையிலிருந்தும் அவரால் புரிந்து கொள்ள முடியும். இவரிடம் ஷரீர உணர்வு பெருமளவில் உள்ளது, இவரிடம் அது குறைவாக உள்ளது, அவரது செயற்பாடு சரியானதல்ல, அவர் ஒருவரது பெயரிலும் ரூபத்திலும் அகப்பட்டிருக்கின்றார். பாபா கேட்கின்றார், உங்களது புத்தி எவர் மீதாவது ஈர்க்கப்படுகின்றதா? சிலர் பாபாவிடம் நேர்மையாக கூறிவிடுகிறார்கள். சிலரோ மற்றவர்களின் பெயரிலும் ரூபத்திலும் அது பற்றி பாபாவிடம் கூறாத அளவிற்கு அகப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கே ஓர் இழப்பை ஏற்படுத்துகிறார்கள். தந்தையிடம் கூறுவதால் அவர்களை மன்னிக்க முடியும். அத்துடன் எதிர்காலத்திலும் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க முடியும். தங்களது மனோபாவத்தை குறித்து வெட்கப்பட்டு அதன் காரணமாக பாபாவிடம் நேர்மையாக அது பற்றி கூறாத பலர் இருக்கின்றனர். உதாரணமாக, ஒருவர் தவறான எதையாவது செய்துவிட்டு தனது சத்திர சிகிச்சை நிபுணரிடம் அதை கூறாமல் மறைப்பாராயின் அந்நோய் மேலும் அதிகரிக்கிறது. இங்கும் அவ்வாறே. தந்தைக்கு அது பற்றி கூறினால் நீங்கள் லேசாகி விடுகின்றீர்கள். இல்லையெனில் அது உங்களுக்குள்ளேயே இருக்குமாயின் நீங்கள் சுமையாக இருக்கின்றீர்கள். தந்தைக்கு அதனை கூறுவதனால் நீங்கள் மீண்டும் அதை செய்ய மாட்டீர்கள். நீங்கள் எதிர்காலத்தில் உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் பாபாவிடம் அதனை கூறாது விட்டால் அது தொடர்ந்தும் அதிகரிக்கும். இன்னார் இன்னார் எந்த அளவுக்கு மிகவும் நன்றாக சேவை செய்கின்றார் என்பதையும் அவரது தகைமைகள் எவை என்பதையும் எவ்வாறு அவர் சேவை செய்கின்றார் அல்லது எவர் மீதாவது அவர் பற்று கொண்டுள்ளாரா என்பதையும் தந்தை அறிவார். பாபா ஒவ்வொருவரதும் ஜாதகத்தை பார்க்கின்றார். அவர் அந்நபர் மீது அதிக அளவு அன்பு கொண்டிருப்பதால் அவரை ஈர்க்கின்றார். உங்களில் சிலர் மிக சிறந்த சேவை செய்கின்றீர்கள். உங்களது புத்தியின் யோகம் ஒருபொழுதும் எங்கும் ஈர்க்கப்படுவதில்லை. ஆம், முன்னர் அது ஈர்க்கப்படுவதுண்டு. ஆனால் இப்பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கின்றீர்கள். நீங்கள் பாபாவிடம் கூறுகின்றீர்கள், பாபா, நான் இப்பொழுது எச்சரிக்கையாக இருக்கின்றேன். முன்னர் நான் பல தவறுகள் செய்ததுண்டு. ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகுவதால் நீங்கள் தவறுகளையே செய்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களது அந்தஸ்து அளிக்கப்படும். எவருமே அதை பற்றி அறியாதிருப்பதாலும் உங்களது அந்தஸ்து அளிக்கப்படும். உங்கள் இதயங்களில் பெருமளவு நேர்மையும் சுத்தமும் இருந்தால் மாத்திரமே நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். லக்ஷ்மி நாராயணரின் ஆத்மாக்களில் சுத்தம் இருப்பதை போன்று உங்களது புத்தியிலும் பெருமளவு சுத்தம் உள்ளது. அவ்வாறே அவர்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக்கொண்டார்கள். சிலரது மனோபாவம் ஒருவரது பெயரிலும் ரூபத்திலும் அகப்பட்டிருப்பதும் அவர்களால் ஆத்ம உணர்வில் இருக்க முடியாமல் இருப்பதும் புரிந்து கொள்ளப்படுகிறது. இதன் காரணமாக அவர்கள் அந்தஸ்தும் குறைக்கப்படுகிறது. அரசரிலிருந்து ஆண்டிகள் வரை அந்தஸ்து வரிசை கிரமமாகவே உள்ளது. ஏன் இவ்வாறு நிகழ்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நிச்சயமாக வரிசை கிரமமாகவே அவ்வாறு ஆகின்றீர்கள். உங்கள் சொர்க்க கலைகள் தொடர்ந்தும் குறைவடைகின்றன. 16 சொர்க்க கலைகளும் நிறைந்தவர்களும் 14 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்கள் ஆகின்றனர். இவ்வாறாக உங்களது சொர்க்க கலைகள் படிப்படியாக குறைவடைகின்றன. நீங்கள் 14 சொர்க்க கலைகளை கொண்டிருந்தால் அதுவும் சிறந்தது. பின்னர் நீங்கள் பாவ பாதையில் செல்லும் பொழுது
விகாரமுடையவர்கள் ஆகின்றீர்கள். உங்களது ஆயுட்காலங்கள் குறைவடைகின்றன. பின்னர் நீங்கள் தொடர்ந்தும் ரஜோவாகவும் தமோகுணியாகவும் ஆகின்றீர்கள். அவ்வாறு குறைவடைவதால் நீங்கள் பழையவர்கள் ஆகின்றீர்கள். ஷரீரங்களை பெறும் பொழுது ஆத்மாக்கள் பழையவர்கள் ஆகின்றார்கள். 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்தவர்களிடமிருந்து நீங்கள் எவ்வாறு கீழிறங்கி வருகின்றீர்கள், நீங்கள் எவ்வாறு மனிதர்கள் ஆகின்றீர்கள் என்பது பற்றிய இந்த ஞானம் முழுவதும் குழந்தைகளாகிய உங்களுக்குள் உள்ளது. தேவர்களின் வழிகாட்டல்கள் என எதுவும் கிடையாது. ஒரு முறை நீங்கள் தந்தையின் வழிகாட்டல்களை பெற்றுவிட்டால் 21 பிறவிகளுக்கு நீங்கள் வழிகாட்டல்களை பெற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இறை வழிகாட்டல்கள் உங்களுடன் 21 பிறவிகளுக்கு நீடித்திருக்கின்றன. பின்னர் ராவண ராஜ்யத்தில் நீங்கள் ராவணனின் வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். தேவர்கள் பாவ பாதையில் செல்வதை கூட அவர்கள் காட்டுகிறார்கள். மற்ற சமயத்தவர்களுக்கு அவ்வாறு இல்லை. தேவர்கள் பாவ பாதையில் செல்லும் பொழுது மற்ற சமயத்தவர்கள் கீழே இறங்குகின்றனர். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இவ்வுலகம் பழையதாகும். நாடகத்தில் இதுவே எனது பாகமாகும். நான் பழைய உலகை மீண்டும் புதியதாக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உலக மக்கள் எதனையும் அறிய மாட்டார்கள். நீங்கள் அதிக அளவு விளங்கப்படுத்துகின்றீர்கள். இருந்த பொழுதிலும் சிலர் மிக சிறந்த ஆர்வம் காட்டுகின்றனர். ஆனால் மற்றோரோ தொடர்ந்தும் தங்களது சொந்த அபிப்பிராயங்களை கூறுகின்றனர். லக்ஷ்மியும் நாராயணரும் இருந்த பொழுது அங்கே தூய்மையும் அமைதியும் சந்தோஷமும் இருந்தன. அங்கு அனைத்துமே இருந்தன. தூய்மையே பிரதான விஷயமாகும். சத்யுகத்து தேவர்கள் தூய்மையாக இருந்தார்கள் என்பதை மக்கள் அறிய மாட்டார்கள். தேவர்களுக்கு கூட குழந்தைகள் இருந்தனர் என அவர்கள் கூறுகின்றனர். எனினும் அங்கு எவ்வாறு யோக சக்தி மூலம் படைப்பு இடம் பெறுகிறது என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். அவர்கள் கூறுகின்றனர், நீங்கள் உங்களது வாழ்க்கை முழுவதும் தூய்மையை கடைபிடித்தால் எவ்வாறு உங்களுக்கு குழந்தைகள் இருப்பார்கள்? நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இந்நேரத்தில் தூய்மையாகுவதால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு தூய்மையாக இருக்கின்றீர்கள். நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் விகாரமற்ற உலகை ஸ்தாபிக்கின்றோம் என்பதே அதன் அர்த்தமாகும். ஸ்ரீமத் தந்தையிடமிருந்தே கிடைக்கிறது. மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு கடவுளுக்கு அதிக காலம் எடுக்கவில்லை என்பது நினைவு கூறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் அனைவரும் மனிதர்கள், பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் தேவர்களின் அரசாங்கத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். தூய்மையே இதில் அதி பிரதான விஷயமாகும். ஆத்மாக்களே தூய்மையாக வேண்டும். ஆத்மாக்களே கல்புத்தியை கொண்டிருக்கிறார்கள். இதனை அவர்களுக்கு மிக தெளிவாக கூறுங்கள். தந்தையே வைகுந்தம் என அழைக்கப்பட்ட தேவர்களின் அரசாங்கத்தை ஸ்தாபித்தார். தந்தையே மனிதர்களை தேவர்களாக மாற்றினார். மனிதர்கள் தூய்மையற்றவர்களாக இருந்தனர். எனவே அவர்கள் எவ்வாறு தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாக்கப்பட்டனர்? அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். நீங்கள் எவருக்காவது இதை கூறுவீர்களாயின் அது அவர்களது மனதை தொடும். இப்பொழுது நீங்கள் எவ்வாறு தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாகுவீர்கள்? நீங்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உங்களது புத்தியின் யோகத்தை மற்ற அனைவரிடமிருந்தும் துண்டித்து ஒரே ஒருவருடன் மாத்திரம் தொடர்பு படுத்துங்கள். ஏனெனில் அப்பொழுதே உங்களால் மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆக முடியும். இவ்வாறே நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் விளங்கப்படுத்திய அனைத்தும் நாடகத்திற்கு ஏற்ப முற்றிலும் மிக சரியானவையே. நீங்கள் இதனை புரிந்து கொள்கின்றீர்களாயினும் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கான கருத்துக்களை தொடர்ந்தும் தினமும் பெறுகின்றீர்கள். எவ்வாறு நாங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாகலாம் என்பதே பிரதான விஷயமாகும். தந்தை கூறுகின்றார், சரீர சமயங்கள் அனைத்தையும் துறந்து சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்தை அறிவீர்கள்.
நீங்கள் இப்பொழுது பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளான பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள். தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார். முதலில் பிராமணர்கள் ஆகாமல் எங்களால் எவ்வாறு தேவர்கள் ஆக முடியும்? இந்த பிரம்மாவும் முழுமையாக 84 பிறவிகளையும் எடுத்து பின்னர் முதலாம் இலக்க பிறவியும் எடுக்க வேண்டும். தந்தை வந்து அவரில் பிரவேசிக்கின்றார். உங்களை ஆத்மாக்கள் என கருதி தந்தையை நினைவு செய்வதே பிரதான விஷயமாகும். ஷரீர உணர்விற்கு வருவதால் நீங்கள் எங்காவது பற்றை கொண்டிருக்கின்றீர்கள். அனைவராலும் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை முழுமையாக சோதித்து பார்க்க வேண்டும். நான் ஷரீர உணர்வுடையவர் ஆகின்றேனா? நான் பாவ செயல்களை செய்கின்றேனா? எனது நடத்தை அநீதியாக உள்ளதா? பலர் இத்தகைய தவற்றை செய்வதால் இறுதியில் அவர்கள் நிச்சயமாக பெருமளவு தண்டனையை பெறுவார்கள். நீங்கள் உங்களது கர்மாதீத் நிலையை அடையாது விட்டாலும் கர்மாதீத் நிலையை அடைபவர்களது துன்பம் அனைத்தும் அகற்றப்பட்டுவிடும். அவர்கள் தண்டனையிலிருந்து விடுபட்டிருக்கின்றனர். இதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். அரசர்கள் வரிசை கிரமமாகவே உருவாக்கப்படுகின்றனர். நிச்சயமாக குறைந்த அளவு முயற்சியை செய்வதாலேயே சிலர் தண்டனையை அனுபவிக்க நேரிடுகிறது. ஆத்மாக்களே கர்ப்பப்பை என்ற சிறையில் தண்டனையை அனுபவம் செய்கின்றனர். ஓர் ஆத்மா கர்ப்பப்பையில் உள்ள பொழுது கூறுகின்றார், என்னை வெளியில் விட்டுவிடுங்கள், நான் மீண்டும் பாவ செயல்களை செய்ய மாட்டேன். ஆத்மாவே தண்டனையை அனுபவம் செய்கின்றார். ஆத்மாவே செயல்களையும் பாவ செயல்களையும் செய்கின்றார். இந்த ஷரீரத்தினால் எவ்வித பயனும் இல்லை. பிரதான விஷயமானது உண்மையில் ஆத்மாக்களே அனைத்தையும் செய்கின்றனர் என்பதனை உங்களை ஆத்மாக்கள் என்று கருதுவதனால் மாத்திரமே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இப்பொழுது மாத்திரமே நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் மீண்டும் இந்த ஞானத்தை பெற மாட்டீர்கள். ஆத்ம உணர்வில் உள்ள ஒருவர் ஒவ்வொருவரையும் சகோதரராகவே பார்ப்பார். ஷரீரம் என்ற கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் ஆத்ம உணர்விற்கு வந்துவிட்டால் உங்களுக்கு ஷரீரங்களின் மீது எவ்வித பற்றும் இருக்க முடியாது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், இது மிகவும் மேன்மையான ஸ்திதியாகும். ஒரு சகோதரனும் சகோதரியும் ஒருவருக்கொருவரில் சிக்கிக் கொண்டால் பெருமளவு அவசேவை இடம் பெறுகிறது. ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பீர்களாக. இதற்கே முயற்சி தேவையாகும். ஒரு கல்வியில் வெவ்வேறு பாடங்கள் உள்ளன. நான் இவற்றில் தோல்வியடைந்து விடுவேன் என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தோல்வி அடைவதால் பின்னர் நீங்கள் மற்ற பாடங்களிலும் பின்தங்கி விடுகின்றீர்கள். ஆத்மாக்களாகி நீங்கள் இப்பொழுது உங்களது புத்தியின் யோக சக்தியினால் தங்க பாத்திரங்கள் போன்று ஆகின்றீர்கள். யோகம் இல்லாதுவிட்டால் உங்களுக்கு அந்த அளவிற்கு ஞானமும் இருக்க முடியாது. பின்னர் உங்களுக்கு அத்தகைய பலமும் இருக்க முடியாது. யோக சக்தி இல்லாதிருக்கும். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த அளவிற்கு உங்களது ஸ்திதியை அதிகரிக்க வேண்டும் என்பதை பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாவாகிய நான் நாள் முழுவதும் சட்டத்திற்கு முரணான செயல் எதையாவது செய்கின்றேனா என்பதை நீங்கள் சோதிக்க வேண்டும். உங்களிடம் அத்தகைய பழக்கம் ஏதாவது இருக்குமாயின் உடனடியாகவே நீங்கள் அதனை விட்டுவிட வேண்டும். எவ்வாறாயினும் மாயை 2 அல்லது 3 நாட்களின் பின்னர் இன்னமும் உங்களை தவறுகள் செய்ய வைக்கின்றார். அத்தகைய சூட்சும விஷயங்கள் அனைத்து நேரங்களிலும் தொடர்கின்றன. இந்த ஞானம் முழுவதும் மறைமுகமானது. மனிதர்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் அவர்களிடம் கூறுகிறீர்கள், எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்களே செய்வதுடன் எங்கள் சொந்த செலவுகளையும் நாங்களே ஈடு செய்து கொள்கின்றோம். எங்களுக்காக பிறர் செலவு செய்ய முடியுமா? இதனாலேயே பாபா எப்பொழுதும் கூறுகின்றார், எதையும் கேட்பதை விட மரணிப்பதே மேல். நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்வதெல்லாம் பால் போன்றது. நீங்கள் கேட்டு பெறுவதெல்லாம் நீர் போன்றது.
நீங்கள் எதையாவது கேட்டு பெற்றால் நிர்பந்தத்தாலேயே அவர்கள் உங்களுக்கு அதனை கொடுக்கிறார்கள். எனவே அது அவர்கள் எதையாவது தியாகம் செய்வதே உங்களுக்கு கொடுப்பதை போன்றுள்ளதால் அது நீரை போன்றது ஆகிவிடுகிறது. நீங்கள் எதையாவது பலவந்தமாக பெற்றால் அது இரத்தத்தை போன்றதாகும். சிலர் பெருமளவு விரக்தியை ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள் கடனாளிகள் ஆகுவதுடன் அது இரத்தத்தை போன்றதாகிறது. கடன்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எதையாவது தானம் செய்துவிட்டு பின்னர் மீண்டும் அதனை பெறுவீர்களாயின் அதற்கு உதாரணமாக அவ்வாறு செய்த ஹரிச்சந்திர அரசனின் கதையும் உள்ளது. அவர் தான் தானம் செய்தவற்றை பற்றியே நினைத்து கொண்டிருந்தார். அவ்வாறு செய்யாதீர்கள். உங்களது பங்கை ஒரு புறம் வைத்து விடுங்கள். அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இறுதியில் நீங்கள் தந்தையின் நினைவை மாத்திரமே கொண்டிருக்கும் வகையில் குழந்தைகளாகி நீங்கள் அதிக அளவு முயற்சி செய்ய வேண்டும். அத்துடன் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுவதையும் நினைவு செய்ய வேண்டும். அதன் பின்னரே நீங்கள் உங்களது சரீரத்தை விட வேண்டும். அப்பொழுதே உங்களால் பூகோளத்தை ஆளும் அரசராக முடியும். உங்களால் இறுதியில் பாபாவை நினைவு செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதுடன் உங்களது ஸ்திதியும் இறுதியில் அவ்வாறு இருக்கும் என்பதல்ல. இல்லை, நீங்கள் இப்பொழுது முதல் இறுதி வரை முயற்சி செய்து அந்த ஸ்திதியை மிகவும் உறுதியாக்குங்கள். இறுதியில் உங்களது மனோபாவம் வேறு எதன் மீதும் ஈர்க்கப்படுவதாக இருக்கக்கூடாது. பாபாவை நினைவு செய்வதால் உங்களது பாவங்கள் தொடர்ந்தும் அகற்றப்படும். தூய்மை என்ற விஷயத்திற்கு முயற்சி தேவைப்படுகிறது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் கற்பதற்கு அத்தகைய முயற்சி வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. குழந்தைகளாகி நீங்கள் இதில் மிக நன்றாக கவனம் செலுத்த வேண்டும். இதனாலேயே பாபா கூறுகின்றார், ஒவ்வொரு நாளும் உங்களையே கேளுங்கள், நான் சட்டத்திற்கு முரணான செயல்கள் எதையாவது செய்தேனா? நான் பெயரிலும் ரூபத்திலும் சிக்கிக் கொண்டேனா? நான் எவரையாவது பார்த்து பித்து பிடித்தவன் ஆகின்றேனா? நான் என்னுடைய பௌதிக புலன் அங்கங்களால் நீதியற்ற செயல்களை செய்தேனா? நீங்கள் பழைய தூய்மையற்ற சரீரத்தின் மீது சிறிதளவேனும் அன்பு வைத்திருக்க கூடாது. அதுவும் ஷரீர உணர்வே ஆகும். நீங்கள் சகல வகையான கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒரே ஒருவர் மீதே உண்மையான அன்பை கொண்டிருப்பதுடன் மற்றவர்கள் அனைவர் மீதும் கவர்ச்சிகள் எதுவும் அற்ற அன்பை கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு குழந்தைகள் போன்றோர் இருந்தாலும் எவர் மீதும் எவ்வித கவர்ச்சியும் இருக்கக்கூடாது. நீங்கள் காண்பவை அனைத்தும் அழிக்கப்படும் என்பதை அறிவீர்கள். எனவே அதிலிருந்து உங்கள் அன்பு முழுவதும் அகற்றப்பட வேண்டும். உங்களது அன்பு ஒரே ஒருவர் மீது மாத்திரமே இருக்க வேண்டும். நீங்கள் எவரின் மீதும் பெயர் மீதுள்ள கவர்ச்சியிலிருந்து கூட விடுபட்டிருக்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்களது மனோபாவத்தினை மிகவும் சுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். தவறான அல்லது அநீதியான செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். உங்களது புத்தி எங்கேனும் பற்றிக்கொள்ள அனுமதிக்காதீர்கள். 2. ஒரே ஒரு தந்தை மீது உண்மையான அன்பை கொண்டிருங்கள். பெயரளவில் மாத்திரம் அனைவர் மீதும் அன்பு கொண்டிருப்பதுடன் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டிருங்கள். உங்களது சொந்த சரீரத்தின் மீதே பற்றில்லாத வகையில் அத்தகையதோர் ஆத்ம உணர்வு ஸ்திதியை உருவாக்க வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் சுய ராஜ்யத்தை ஆட்சி செய்கின்ற சமஸ்காரங்கள் மூலம் ஒரு பாக்கியசாலி ஆத்மாவாகி எதிர்கால ராஜ்யத்திற்கான உரிமையை அடைவீர்களாக. நீண்ட காலத்திற்கு உங்களை ஆட்சி செய்கின்ற சமஸ்காரங்கள் நீண்ட காலத்திற்கு ஓர்
எதிர்கால ராஜ்யத்திற்கான உரிமையை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆதிக்கத்திற்கு உள்ளாகி ஓர் உரிமையை கொண்டுள்ள சமஸ்காரங்களை கொண்டிராது விட்டால் அப்பொழுது நீங்கள் தங்களை மட்டுமே ஆட்சி செய்பவர்களின் ராஜ்யத்தில் இருப்பதுடன் ஓர் ராஜ்ய பாக்கியத்தை அடையவும் மாட்டீர்கள். எனவே ஞானமென்ற கண்ணாடியில் உங்கள் பாக்கியம் என்னும் உருவத்தை பாருங்கள். அதனை ஒரு நீண்ட காலத்திற்கு பயிற்சி செய்வதால் உங்கள் விசேஷமான ஒத்துழைக்கின்ற பணியாட்களை உங்கள் ராஜ்யத்தில் உங்கள் சகப்பாடிகளாக்கி உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் பணிபுரிய வைக்க முடியும். அவற்றின் அரசர்கள் ஆகுங்கள். அப்பொழுது மட்டுமே நீங்கள் ஒரு பாக்கியசாலி ஆத்மா என்று கூறப்படுவீர்கள். ஸ்லோகம்: சாகாஷ் கொடுக்கின்ற சேவையை செய்வதற்கு உங்கள் எல்லையற்ற விருப்பமின்மை என்னும் மனோபாவம் வெளிப்படட்டும். ஓம் சாந்தி.